எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகா சிவராத்திரி என்னைக்கு கொண்டாடப்படுறது அப்படிங்கிறத பற்றியும், மகா சிவராத்திரி வழிபாடு பற்றியும், மகா சிவராத்திரினா என்ன, அதை எப்படியெல்லாம் வழிபாடு செய்கிறாங்க, வீட்லேயும் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், அதுக்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் சிறப்பாக பார்க்கலாம். இந்த பதிவிற்குள் போவதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். மகா சிவராத்திரி எப்போ கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான பண்டிகை இது மாசி மாதத்தில் வர கிருஷ்ணபட்ச, அதாவது தேய்பிர சதுர்த்தசி திதியில் நைட்டில் இரவில் கொண்டாடுறாங்க. இது பற்றி தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினத்தில் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும்னு சொல்கிறாங்க. காரிய வெற்றியும் ஏற்படும். சிவாய நம அப்படின்னு நம்ம அன்றைக்கி பூரா சிந்திச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அபாயமே நமக்கு ஏற்படாதுங்க, உபாயம் நமக்கு ஏற்படும் முன்னோர்கள் கூறியிருக்காங்க. எப்படி வழிபாடு செய்கிறது, பலன்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த புனிதமான நாளில் எல்லா சிவனை நினச்சி வழிபடணும்னா புண்ணியம்தான் கிடைக்கும். இந்த புனிதமான நாளில் சிவாலயங்களுக்கு சென்று 4 கால பூஜையிலையும் கலந்து கொண்டு வழிபட்டு சிவாலயங்களில் சிவன் சன்னதியில் சிவன் பெயரையே உச்சரித்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே நாளில் ஒரு ஆண்டிற்கான பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் சிவராத்திரி விரதம் சிறந்த பலனை கொடுக்குது. சிவராத்திரி விரதத்தினால நமக்கு நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் கிடைக்குங்க. அதே போல் பிரம்மகத்தி தோஷம் சில பேர்த்துக்கு இருக்கும், அதெல்லாம் விலகும். காசியில் வீடு பேரடைந்த பலன் நமக்கு கிடைக்க பெறும்னு தெரிஞ்சுக்கோங்களேன், முக்தி கிடைக்குங்க. மகா சிவராத்திரிக்கு முன்னாலேயே மறந்து கூட இந்த விஷயத்தை செஞ்சிடாதீங்க, பாவம் சேர்ந்துக்கும். உங்களுக்கு என்னென்னா, முதல் நாளோ அல்லது 3 நாட்களுக்கு முன்னாலேயே நீங்கள் மனதளவில் தயார்படுத்தி கோயிலுக்கு போகிறவங்களாம் இல்லை இருப்பாங்க இல்லையா, அந்த நாட்களில் கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்த்திடுங்க. சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்க்கலாமா? சிவராத்திரி ஹிந்து மதத்தில் முக்கியமான நாள் சொல்கிறோம். 12 மாதத்தில் ஒரு முறை நடைபெறுது. இது சிவனின் சக்தியை சிவனின் சக்தியை நம்ம திருப்தியாக அதிகரிக்க செய்யறதுக்கோசரம் உதவுது. இந்து மதத்தில் சிவராத்திரி நாட்கள் முழுவதும் பல தனிப்பட்ட பண்டிதர்கள், சாதுக்கள் இவங்கெல்லாம் பங்கேற்பாங்க. சிவராத்திரி சிவபெருமானின் நினைவாக தான் கொண்டாடப்படுது. ஒரு முக்கியமான இந்து பண்டிகை இது என்னென்னா, பிப்ரவரி மார்ச்சில் தான், மார்ச் மாதம் தான் கொண்டாடப்படுது. திருவிழாவுடைய தொடர்புடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபலமான ஒன்று நிறையா இருக்குது. ஆனால் என்னென்னா, சிவபெருமான் உருவாக்கம், பாதுகாத்தல் மற்றும் அழித்தல் இவற்றின்னு பிரபஞ்ச நடனமாக நிகழ்த்தி இரவை தான் குறிக்குது. என்னென்னா, புராணம் படி என்னென்னா, தேவர்களும் அசுரர்களும் கடலை கலக்கும்போது பிரபஞ்சத்தை காப்பாற்ற சிவபெருமான் விஷத்தை உட்கொண்டாருன்னு புராண கதைகளை காலகாலமாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த விஷம் அவரது தொண்டையை நீளமாக மாற்றியது இல்லையா. அப்போது தான் நீலகண்டன் அழைக்கப்படுறார் இல்லையா. அவரது தன்னலமற்ற மற்றும் பக்தியின் செயலை கொண்டாட பக்தர்கள் விரதம் இரவு முழுவதும் விழிச்சிருந்து சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்கிறாங்கங்க. அவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று மந்திரங்களெல்லாம் உச்சரித்து அதுக்கப்புறம் சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சு பால், தேன், பழங்கள்லாம் சமர்ப்பித்து சிவராத்திரியில் சிறப்பாக கொண்டாடுறாங்க. பக்தியுடன் கொண்டாடணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, பக்தியுடன் கொண்டாடும்போது என்னென்னா, நம்ம இதில் இருக்க எதிர்மறையான ஆற்றல்லாம் அகற்ற உதவுதுங்க. நம்மளுக்கு நேர்மறையான எண்ணங்கள்லாம் ஆற்றல்களும் வரும். அதே போல் அமைதி, செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை கொண்டு வருதுன்னு நம்பப்படுகிறதுங்க. அதே போல் சிவராத்திரியை இந்துக்கள் மட்டும்தான் கொண்டாடணுமா அப்படின்னா இல்லைங்க, உலக மக்கள் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை வழிபடுறதுனால என்னென்னா, சிவபெருமான் தீமையை அழிப்பவராக தான் கருதப்படுறதுனால எதிர்மறை சக்திகள் நம்ம இருந்து போயிட்டு நேர்மறை சக்திகளுக்கு வரும். அதே போல் வாழ்க்கையில் அமைதி, நல்லிணக்கம் அப்படியெல்லாம் தோன்றும். உடலுக்கு மனதுக்கும் புத்துணர்ச்சி தோன்றுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்ப உறவுகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வலுவடையும். அப்புறம் உங்களுக்கு மற்றவங்களோடையும் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிறனால கலாச்சாரமாக செறிவூட்டலாம், எல்லோரோடையும் உங்களுக்கு பழக்கம் ஏற்படும். அதே போல் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் மேன்மையும் அடைவீங்க.
கோயில்கள் எல்லாம் மகா சிவராத்திரி 4 கால பூஜை நடக்குது இல்லையா, அதில் வந்து 4 கால பூஜைக்கு கலந்துக்கிறதுல என்னென்ன பலன் பார்க்கலாம். முதல் கால பூஜையில் கலந்துக்கும் போது என்ன கிடைக்கும்னா, பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கள் பெறுவீங்க. பிறவா நிலை எனப்படும் முக்தி நிலை வந்து கிடைக்க அருள் புரிவார். 2ஆம் கால பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் வந்து சிவனை வழிபட்ட சகல சம்பத்துக்களும் உண்டாகும். மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் அப்படின்றதுனால மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்போதும் நிரந்தரமாக குடியிருக்காங்க இல்லையா, மகாலட்சுமி அருளும் சேர்ந்து கிடைக்கும். அதனால தான் செல்வ வளம் வந்து பெருகும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். 3ஆம் கால பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா என்ன பலன் கிடைக்குன்னா, உலகத்திற்கே தாய் என போற்றப்படுகிற பராசக்தி வந்து அந்த காலத்தில் தான் வந்து வழிபட்டாங்க. அதனால் அம்பாளும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் நம்மளுக்கு அந்த காலத்தில் வந்து அருள் புரிவாங்க. அதனால் 3ஆம் கால பூஜையில் கலந்துக்கிறதும் மிக மிக சிறப்பு தான். 4ஆம் கால பூஜையில் கலந்துக்கிறது என்னென்னா, சகல விதமான செல்வங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். என்ன நினைத்து ராத்திரி பூரா நம்ம பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக அப்படியே நிறைவேறுங்க. தயாராகுது எப்படின்னு பார்க்கலாமா. மகா சிவராத்திரிக்கு நம்ம வீட்டை வந்து முதல் நாளே நல்லா சுத்தமாக செஞ்சு தொடச்சி அதை வந்து எல்லாமே வந்து பூஜை சாமான்களையும் நல்லா துலக்கிட்டு, அதே போல் வந்து பூஜை அறையும் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மனமாக வந்து ஏற்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பூஜைக்கு உண்டான மலர்கள்லாம் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்து சிவனுக்கு வந்து எப்பயும் போல் வந்து வீட்டில் வந்து விளக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு தூப தீபம்லாம் காட்டிட்டு ஒரு நைவேத்தியத்தை படைச்சிட்டு கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. எல்லோருமே 4 கால பூஜையிலும் கலந்துக்கணும் ஆசை இருக்கும் இல்லைங்களா, எல்லாராலையும் முடியாது. அதே போல் வயதானவர்களாலையும் கண்டிப்பாக முடியாது. அவங்களாம் என்ன செய்யலாம், மற்றவர்களும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சிவ புராணம், அப்புறம் வந்து திருவாசகம் இதெல்லாம் வந்து படிச்சிட்ருங்க. அப்புறம் வந்து பஞ்சாட்சர மந்திரம் தான் சிவாய நமக அப்படின்ட்டு ஒலிக்க செய்யுங்க. இல்லைன்னா நீங்களே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு வாங்க. எத்தனை முறைக்கு சொல்கிறீங்களோ அத்தனை முறை வந்து உங்களுக்கு பலன் தானே. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டுருங்க. குறிப்பாக கோயில் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் படிப்பாங்க. நாம் வந்து அப்படியெல்லாம் செய்யணும். நமக்கு வந்து என்ன மனசுக்கு தோணுதோ அதை வந்து உங்களால் என்ன முடியுமோ அந்த நைவேத்தியத்தை வைத்து மனதார சிவனை வழிபட்டுட்டு வாங்க. அது போதும், ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து சிவனை வழிபடப்பட உங்களுக்கு நன்மையே கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு சிவநாமத்தை ஒழிச்சிட்டே வாங்கலை, கூறிக்கொண்டே வாருங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு பிடித்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து முக்கன் முதல்வனை வணங்கி நம்ம கூறிக்கொண்டே இருக்கும்போது சிவம்னாலே மங்களம் தான். நாங்கள் சர்வ மங்களத்தையும் அவர் அருள்வாருங்கிறத நம்பிக்கை தானே. அதனால் சிவராத்திரி சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம்ங்கிறது தாங்க ஐதீகம். சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கி போகுங்கிறது தான் நம்பிக்கை. வாழ்க்கையில் சந்திக்கிற மனக்கவலைகள், நோய்கள், வறுமை நிலை இதெல்லாம் அழிக்கிறவர் தான் சிவன். அவரை வந்து சிவராத்திரியில் வணங்கி நம்ம சிவபெருமான் அருள் பெறுவோம். முடிந்தவரையில் அனைவரும் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வருங்கள், பயன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.